ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். அதாவது ஓஎஸில் ப்ராசஸ் கான்செப்டில் வாட் இஸ் ப்ராசஸ் அப்படின்னு 2 மார்க்கில் 1 மார்க்கில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னா பார்த்தோன்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா, a process is a program in execution. ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தோன்னா ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் மோர் தென் ப்ரோக்ராம் கோட். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் கோட் இருக்கு இல்லையா. ஒரு ப்ராசஸ்னால் ஃபுல்லாக ப்ரோக்ராம் கோட் இருக்கிறது தான் இல்லை. இதை வந்து சம்டைம்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் செக்ஷன். அதாவது ப்ராசஸ் அப்படின்றத அந்த ப்ரோக்ராம் கோடோடு இருக்கிறத நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்வோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆக்டிவிட்டி, அதாவது எந்த ப்ராசஸ் வந்து இருக்குது, அதோடைய ப்ரோக்ராம் கவுண்டருடைய வேல்யூ என்ன, அண்ட் தென் என்னென்ன ப்ராசஸர் ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் இந்த ப்ராசஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமானது வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஸ்டாக், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கலெக்ஷன். ப்ராசஸ் ஸ்டாக் அப்படின்றது தெரியல. ஸ்டாக்னா ஒரு டெம்பரரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா நம்ம வந்து ஸ்டாக் அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த டேட்டா கலெக்ஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ் குளோபல் வேரியபிள்ஸ். இந்த குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்னா டேட்டா கலெக்ஷனில் இருக்கும். இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மே ஆல்சோ இன்க்ளூட் எ ஹீப். இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹீப் இருக்கும். அண்ட் தென் மெமரி வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக அலோகேட் ஆகும். ரன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸுக்கு டைனமிக் அலோகேட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்ன்றது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது. ஆனால் அதில் வந்து இதெல்லாம் இருக்கும். ஒரு ப்ராசஸ் அப்படின்னா மெமரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு டயக்ராம் மூலிமா நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே டெக்ஸ்ட் டேட்டா இருக்குது. அண்ட் தென் டேட்டா ஹீப்லேயே ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸ்டாக்கு 0 to மேக்ஸிமம். இதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இன் மெமரி. இப்போ ப்ராசஸ்னால் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். இஸ் அ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சிம்பிளாக வந்து நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர்ஸ். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.